ஒரு 5 மினிட்ஸ் கண்களை மூடி எல்லாரும் அம்பால இந்த ஊருக்காக ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நமக்காக ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடுவோம், அப்புறம் ஊருக்காக கும்பிடுவோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக கும்பிடுவோம், அப்புறம் இந்த நாட்டுக்காக ஒட்டுமொத்த உலகத்துக்காகவே சேர்த்து நம்ம கும்பிட்டுருவோம். அதான் இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது. அம்மாவை ஒரு பையன் கூப்பிட்டா திரும்பி பார்க்கறதுக்கு லேட் ஆகும். எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டோம் அப்படின்னா உடனே பார்த்துருவாங்க. அதனால எல்லாரும் கைகளை கும்பிட்டு கண்ணை மூடி சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓம் எல்லாரும் சொல்லுங்க. ஓம் ஆதி பூஜ்யாய தேவாய தந்த மோதக தாரிணே வல்லப பிராண காங்காய ஸ்ரீ கணேசாய மங்களம். அம்பாள் காதல வேணும் நீங்க சொல்றது. ஷண்முகம் ஷட்குணம் சைவம் குமாரம் குலபூஷணம் வள்ளி தேவசேனா பதிம் வந்தே சர்வ காரியார்த்த சித்தையே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆயுள் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி समस्त अखिलम देगी देगी में परमेश्वरी शीतलेत्वं जगन्माता शीतलेत्वं जगत्पिता शीतलेत्वं जगद्धात्री शीतलायै नमो नमः. कलियुग प्रत्यक्ष தெய்வமாக விளங்கக்கூடிய அன்னை மாரியம்பிகை எங்களுக்கு எல்லா விதமான தடைகளை நீக்கி மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை கொடுத்து நோயற்ற உடலும் எப்பொழுதும் நிம்மதியும் சந்தோஷமும் 16 செல்வங்களும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத வல்லமையும் குன்றாத இளமையும் கழுப்பிடி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பு அகலாத கணவரும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் அருள வேண்டி மாரியம்மனை மனதார ஒன்று கூடி நாங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் இந்த ஊரை சார்ந்த அனைவருக்கும் இந்த நாட்டை சார்ந்த அனைவருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் எப்பொழுதும் இன்புற்றிருக்க அம்மனுடைய பாத கமலங்களை தொட்டு வணங்கி பிரார்த்தனை செய்கின்ற
செய்கின்றோம். ஓம் நமஹ மகாமாரி அம்பிகாயை நமோ நமஹ. ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா அம்பாலை மட்டும் மனசுல நினைச்சு உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள்லாம் ஜெயமா இருக்கணும், ஆலயம் நல்லா இருக்கணும், அம்பாளுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும், நோயற்ற வாழ்வு, லட்சுமி கடாட்சம், குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல கல்யாணம், எல்லா விஷயங்களும் கிடைக்கணும்னு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா பிரார்த்தனை பண்ணீங்க. பக்தர்களுடைய எல்லா பிரார்த்தனையும் அம்பாளிடம் போய் சேரட்டும். இந்த ஆலயத்திலே வருடந்தோறும் இந்த அம்பாள்டேருந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாலை வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு, எங்களுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு ஜட சாத்தி அதுவும் வாங்கிட்டு போவாங்க, அதுவும் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த விஷயமும் வருஷா வருஷம் ஒரு 8-9 வருஷமா பாத்தீங்கன்னா அம்பாள்டேருந்து மாலை வாங்கின எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிருக்கு. எல்லாருக்குமே அது மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு, திருமணம் ஆகிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அம்பாள் வரும்போது இந்த பிரார்த்தனை பண்றாங்க. அந்த பிரார்த்தனை ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆலயத்துல நடக்கிறத 8 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் அம்பாள் கேட்டு கண்டிப்பா நடத்தி தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்பொழுது அம்பாளுடைய பூஜையானது நடைபெறுகிறது. வாத்தியம் வாசிங்க, பூஜை நடைபெறுகிறது, மங்கள வாத்தியம்.